வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சற்று முன் அதிமுக கூட்டணியில் இணைவதாக அறிவித்தார். செம்ம குஷியில் இபிஎஸ். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தமிழக அரசியலில் களம் மிக பரபரப்பான திருப்பங்களை சந்தித்து வருகிறது. சமீபத்திய முக்கிய செய்தியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி பாமக, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏ இணையதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறார். ஏற்கனவே பாமக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் சில முக்கிய கட்சிகள் விரைவாக அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தேவேந்திர குல வேளாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர்கள் சந்தன பிரியா பசுபதி பாண்டியன் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆதரவாக அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இபிஎஸ் நேரில் சந்தித்து தனது ஆதரவை கூறியுள்ளார். இந்த ஆதரவு தென் மாவட்டங்களில் உள்ள அதிமுக கூட்டணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது என்பது அரசியல் வட்டாரங்களில் யதார்த்தமான கணிப்பாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் என்று தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.